ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி மகாநதி சீரியல். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் கடைசி ஒரு 5 மினிட்ஸ் போல் தான் நம்ம விஜய் காவிரியோட ட்ராக்கை காமிச்சாங்க. கொஞ்ச நேரம் காமிச்சாலும் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் கண்டினியூட்டி மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நேற்றுக்கு எபிசோடில் எண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நீ வீட்டில் இல்லாத ரொம்பவே நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்லுவார். அதுக்கு நம்ம காவிரி என்ன ரியாக்ஷன் சொன்னாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த கண்டினியூட்டி அவங்க காமிக்கவே இல்லை. ஸோ டேரக்டாக விஜய் தூங்கிட்டு இருக்க மாதிரியும் காவிரி சமைக்கிற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ஸ்பெஷல் மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ட்ரெஸ் இல்லை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம காவிரி போய்ட்டு அவங்க அப்பாவோட ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது. அதை அவங்க சொல்லும்போது அதை விஜய் ரசித்து பார்த்ததா இருக்கட்டும், அதை போட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம விஜய் சொன்னது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போட ட்ரெஸ் ஹஸ்பண்ட் போடுறதுங்கிறது அது மிக கொடுத்து வச்ச ஒரு பாக்கியம் தான். அது உண்மையிலே ஒரு பொண்ணாக பிறந்தவங்களுக்கு அது ஃபீல் ஆகும், எவ்வளோ பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க அப்பா வேறு இல்லைங்கிறப்ப அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்டாக இருக்கும் காவேரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அஜய் ராகினியோட மேரேஜ் ட்ராக். தாத்தா சொல்கிறாங்க இந்த மேரேஜ் நடக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அஜய் சின்ன பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது, நம்ம தான் நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அஜய் அந்த பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிட்டு போயிடறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட சித்தப்பா அவங்க சித்தியை கூப்பிட்டு இந்த மாதிரி நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கோயிலில் மேரேஜ் பண்ண போகிறோம், அவங்க யாரையும் இன்ஃபார்ம் பண்ண போகிறது கிடையாது, அதில் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முடிஞ்சால் ஆசீர்வாதம் பண்ணி, இல்லைன்னா இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க சித்தியை சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு போகவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் அவங்க அங்கே கொடைக்கானலில் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் நாளைக்கு மேரேஜ் டாக் கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு நாளையோட ப்ரொமோ பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரொமோ இந்த மேரேஜ் டாக் தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று மேரேஜ் டாக் காமிப்பாங்க, இல்லைனா நம்ம விஜய் காவேரி எவ்வளோ ஹாப்பி கொடைக்கானல் இருக்காங்க அப்படி அந்த மொமெண்ட்ஸும் காமிக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஏதோ இது அல்ல ஏதோ ஒன்று போட்டால் கூட ஓகே தான், எதுவுமே போடாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா மகாநதி என்ன நினச்சிருக்காங்கன்னே தெரியல. ஸோ அட்மின்னு அந்த ப்ரொமோ மட்டும் போடவே மாட்டாங்க. எல்லா சேல்ஸ் ப்ரொமோவும் போடுறாங்க, அந்த ப்ரொமோ மட்டும் போட மாட்டாங்க. ஸோ நேற்றுக்கு அப்படி தான் பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே போட வேண்டிய ப்ரொமோவை சீன்ஸ் வந்ததுக்கப்புறம் தேர்ஸ்டே தான் போட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் சண்டே அதுவும் ப்ரொமோ போடுறாங்களோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் விஜய் காவிரியோட அந்த மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, ஒருத்தருக்கு அந்த சாம்பார் ஊற்றி விளையாடுறது கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்டில் மியூசிக் தான் கொஞ்சம் ஓல்டு சாங் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எனிவேஸ், ஓல்டாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பை பாய்.